ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அக்ஷய் டெக் தமிழ். ஸோ இங்கே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா சீரிஸோட கண்டினியூஷன் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண ஜாவா வீடியோவோட கண்டினியூட்டி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வந்து அதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இந்த மாதிரி நிறைய சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் டெவலப்பர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அப்புறம் ஆப்டிடியூட் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவாவோட கமெண்ட்ஸ், அப்புறம் அதோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் வந்து ஐடென்டிஃபையர்ஸ்னா என்ன, இப்போ ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணோம்னா சில ரூல்ஸ்லாம் இருக்கும், அந்த ரூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் ஜாவாவோட கீவேர்ட்ஸ் அதை எக்ஸாம்பிள் வித் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லி தர போகிறேன். அப்புறம் வந்து அதோட டைப்ஸ், அப்புறம் ஜாவாவோட வேரியபிள்ஸ், அப்புறம் வேரியபிளோட டிக்ளரேஷன், அப்புறம் அது வேரியபிள்ஸோட டைப்ஸ். ஓகே, இப்போ ஜாவாவோட கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் கேன் பி யூஸ் டு எக்ஸ்பிளைன் த ஜாவா கோட் அண்ட் டு மேக் இட் மோர் ரீடபிள். இப்போ கமெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஜாவா கோட் நம்ம எழுதுகிறோன்னா அது நம்ம பண்ணி ரன் பண்ணும்போது நமக்கு அந்த கோட் நல்லா கிளியராக தெரியும். ஆனால் அது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம திரும்பவும் பார்க்கும்போது இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த மெத்தடை போட்டிருக்கோம், இந்த இடத்துல ஏன் நம்ம இந்த வேரியபிளை போட்டிருக்கோம் அப்படின்னு டவுட் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த கோட் எழுதும் போதே அப்படியே பேரலாக சைடில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸில் இந்த இடத்துல வந்து இதை நான் எழுதுறதுக்கு காரணம் வந்து இங்கே வந்து நான் ஒரு வேரியபிளை நான் ஃபெச் பண்ணி ரீட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸை வந்து அந்த கம்பைலர் வந்து ரீடே பண்ணாது. ஸோ இதனால நமக்கு அங்கே எரர்ஸ் எதுவுமே இதாகாது. கம்பைலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இக்னோர் பண்ணிடும். இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்கூல்லையோ இல்லை காலேஜோ ஸ்டாஃப் நடத்துகிறாங்கன்னா நம்ம வந்து அதில் நோட்ஸ் எழுதுவோம். அந்த நோட்ஸ் எதுக்குன்னா நமக்கு புரியறதுக்காக. ஓகேவா? இப்ப இந்த நோட்ஸ்ல சில பேர் இந்த ஹைலைட்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு புரியிற மாரி நம்ம எழுதுறோம்ல. ஸோ இதுதான் கமெண்ட்ஸ். ஓகே. இப்ப டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். இப்ப கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், அப்புறம் மல்டி லைன் கமெண்ட்ஸ், அப்புறம் டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். இப்ப சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. அது வெறும் ஒரு சிங்கிள் லைன். அந்த பேர்லயே இருக்கு. அந்த சிங்கிள் லைனுக்கு மட்டும் தான் அந்த கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, அத ஒரு டபுள் ஸ்லாஷ்ல நம்ம டினோட் பண்ணுவோம். அந்த 2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் பேக்வர்ட் கிடையாது, ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இதுல நம்ம அந்த கமெண்ட் இதுக்குள்ள நம்ம அந்த கமெண்ட் எழுதணும்னா அது வந்து ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேவா? இதுக்கு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்ல வந்து ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னா, நம்ம ஒரு சிங்கிள் மெசேஜ் அனுப்புவோம் பார்த்தீங்களா? அந்த சிங்கிள் மெசேஜ் தான் நம்ம சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. இப்போ வந்து மல்டி லைன் கமெண்ட்ஸ். இப்போ மல்டி லைன் கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு ஜாவா கோட் எழுதியிருக்கோம்னா, அதில வந்து பல மெத்தட் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ அதில ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஒரு கன்டென்ட் நமக்கு தேவையில்ல அப்படின்னா, நம்ம வந்து இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, அந்த கோடோட ஸ்டார்ட்டிங்கில ஒரு ஸ்லாஷ் ஒரு ஸ்டாரும், அந்த கோடோட எண்டிங்கில ஒரு ஸ்டாரும் ஒரு ஸ்லாஷும் நம்ம குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்ட மட்டும் கம்பைலர் வந்து ரீடே பண்ணாது. ஆட்டோமேட்டிக்கா இக்னோர் பண்ணிரும். இது வந்து சிங்கிள் லைன்ல வேலை செய்யாது. இது நெறைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் வேணும். ஸோ இது பெரிய ஒரு கோட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. இப்ப வந்து இப்ப இந்த மல்டி லைன் கமெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு பேரா இருக்குன்னா, அந்த பேரால வந்து நம்ம வந்து பேரால இந்த கன்டென்ட் தேவையில்ல. அந்த அந்த கன்டென்ட் மட்டும் நம்ம இக்னோர் பண்ற மாரி. இப்ப வந்து இப்ப டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ வந்து நம்ம அதிகமா பார்த்திருக்க மாட்டோம். ஏன்னா, இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்பர் வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோ, இல்லன்னா ஒரு ஆப்போ அவங்க டெவலப் பண்றாங்கன்னா, அவங்க வந்து ப்ராப்பரா கமெண்ட்ஸ வந்து ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டா அவங்க வந்து அம் எழுதி வைப்பாங்க. எப்படின்னா, இந்த கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? அப்புறம் வந்து மெத்தட் நேம், அப்புறம் வந்து இந்த ஆத்தர்ஸ் யாரு? அவங்களோட வெர்ஷன்ஸு, அவங்க யூஸ் பண்ண அந்த சிஸ்டம், இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே அவங்க ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் நம்ம ரியல் வேர்ல்ட்ல நம்ம பார்க்குறோம்னா, ஒரு இமெயில் நம்ம பண்றோம்னா, அது எவ்வளோ ப்ராப்பரா ஃபார்மேட்டடா நம்ம அனுப்புவோம்ல. ஸோ அந்த இதுதான் டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட் ஸ்டார்ட் வித் அ ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஃபாலோட் பை 2 ஆஸ்டிக்ஸ். இது வந்து ஒரு ஸ்லாஷ் அப்புறம் 2 ஸ்டார் இருக்கும். அப்புறம் எண்டிங் வித் அப்புறம் வந்து ஸ்டார் ஸ்லாஷ் இதுக்குள்ள தான் அது இருக்கும். ஸோ நம்ம மல்டி லைன் கமெண்ட்ஸ்ல வந்து இந்த ஸ்லாஷ் ஸ்டார் அப்புறம் ஸ்டார் ஸ்லாஷ் இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இக்னோர் ஆயிரும். ஆனா நீங்க டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் டபுள் ஸ்டாரும் ஸ்டார் அப்புறம் வந்து ஸ்லாஷ் இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஒவ்வொரு லைனுமே ஸ்டா ஸ்டார்ட்டிங் வித் ஸ்டார் ஆஸ்டிக்கும் எண்டிங் வித் ஆஸ்டிக்காவும் இருக்கணும். அப்ப மட்டும் தான் இந்த டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ் வந்து வொர்க் ஆகும்.
எப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்லாஷ் ஒரு டபுள் ஸ்டார் இப்போ கோடோட ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. இப்போ அது கீழே நிறைய நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கும்ல, அதில் இருக்க ஒவ்வொரு லைன்ஸுமே பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்டிங்குமே ஆஸ்டிக்கில் தான் இருக்கணும், எண்டிங்குமே ஆஸ்டிக்காக தான் இருக்கணும். கடைசியாக அந்த கோட் முடியும் போது ஸ்டார் ஸ்லாஷில் முடிக்கணும். ஸோ இதுதான் டாக்குமெண்டேஷன் கமெண்ட்ஸ். இப்போ ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேம் இருக்கும். அது எதுக்குன்னா நம்மளை யூனிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நேம். அதே மாதிரி தான் ஜாவா ஐடென்டிஃபையர்ஸுமே. The Java identifier is the name given to variables, classes, methods, packages, interfaces. These are the unique names used to identify programming elements. இதில் இருக்கிற இப்போ கிளாஸஸ், மெத்தட்ஸ், பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு விஷயம் தான் ஐடென்டிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லா ஜாவா வேரியபிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் நேமில் தான் இருக்கணும். எல்லா வேரியபிளுமே சேம் நேம் இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ வந்து ஐடென்டிஃபையர்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடென்டிஃபையர் வந்து நம்பரில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி அதுக்கு இடையில வந்து ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடைசியாக அந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து ஒரு ஜாவாவோட கீவேர்டாக இருக்கக்கூடாது. இந்த 3 ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ மட்டும் தான் அந்த ஐடென்டிஃபையர் ப்ராப்பராக நம்ம டிக்ளேர் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, கீழே வந்து இன்ட் ஏஜ்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்ட் டோட்டல் மார்க்ஸ். இப்போ இந்த ஏஜ்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரைட்டீரியாலுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். இது நம்பரில் ஸ்டார்ட் ஆகலை, இடையில ஸ்பேசஸ் கிடையாது, இது கீவேர்டும் கிடையாது. ஸோ அது வேலிட். டோட்டல் மார்க்ஸும் அதே மாதிரி தான். இது நம்பர் கிடையாது, ஸ்பேசஸ் கிடையாது, கீவேர்டும் கிடையாது. ஆனால் கீழே இருக்கிறத பாருங்களேன், இன்ட்டு 1 ஏஜ்னு இருக்கு. அது நம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அந்த 1 ஏஜ்ங்கிறது தான் இங்கே வந்து அவங்க வந்து இன்வேலிட்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ட்டு டோட்டல் மார்க்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா இடையில ஸ்பேசஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து இன்வேலிட். இப்போ கீவேர்ட்ஸ்னா என்னன்னா ரிசர்வ் வேர்ட்ஸ் that have some predefined meanings and are used by the Java compiler for some internal process or represent some predefined actions. இப்போ ரிசர்வ் வேர்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு பிரின்சிபல் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிரின்சிபலோட ரூமில் வந்து அங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிரின்சிபலுக்கு மட்டும்தான் அது வந்து ரிசர்வ்டான விஷயம். அதை மற்ற யாராலையுமே யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக அதே மாதிரி தான் ஜாவா கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கு தனியாக ஒரு பர்பஸ் இருக்குது. அதுக்கு மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியுமே தவிர வேற எந்த பர்பஸ்க்காகவே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கான நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம போனதில் பார்த்துருந்தோம். அந்த ஐடென்டிஃபையர்ஸில் வந்து நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண சொன்னோம் பார்த்தீங்களா? அது காரணமே இதுதான். கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து அதுக்கான ரிசர்வ்டு வேர்ட்ஸ் கிடையாது. அதனால மட்டும்தான் கீவேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வேரியபிள் நேம், அப்புறம் வந்து ஒரு மெத்தட் நேம், இல்லைன்னா ஒரு கிளாஸ் நேம், அதே நம்ம ஐடென்டிஃபையர்ஸை யூஸ் பண்ண முடியாது. இப்போ கீவேர்ட்ஸோட எக்ஸாம்பிள், இப்போ இன்ட்டு, கிளாஸு, பப்ளிக்கு, ஸ்டாட்டிக், அப்புறம் வாய்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸோட ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ கீவேர்ட்ஸோட டைப்ஸ், இப்போ வந்து டேட்டா டைப் கீவேர்ட்ஸ்னு ஒரு டைப் இருக்கும். அதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர், பூலியன், வாய்ட். அப்புறம் வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் டைப் இருக்கும். இது என்னென்னா பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ப்ரொடெக்டடு. அப்புறம் வந்து கிளாஸ் இல்லைனா ஆப்ஜெக்ட் கீவேர்ட்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு ஜாவா வந்து ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே கிளாஸுங்கிற ஒரு கீவேர்டில் தான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிளாஸு, இன்டர்ஃபேஸு, எக்ஸ்டென்ஸு, இம்ப்ளிமெண்ட்ஸு, நியூ, மெத்தட்ஸ் ஆர் வேரியபிள் கீவேர்ட்ஸ், ஸ்டாட்டிக், ஃபைனல், அப்ஸ்ட்ராக்ட், ரிட்டர்ன், இந்த எல்லாமே வரும். அப்புறம் கண்ட்ரோல் ஃப்ளோ கீவேர்ட்ஸ், இது எல்லாமே கண்டிஷனுக்கு. ஸோ இஃப், எல்ஸ், ஸ்விட்சு, கேஸு, டிஃபால்ட், பிரேக், கண்டினியூ. இப்போ லூப்பிங் கீவேர்ட்ஸ், லூப்பிங்னாவே அந்த ஃபார் லூப், ஒயில் லூப், டூ ஒயில் லூப், இது எல்லாமே வரும். ஸோ ஃபார், ஒயில், டூ. அப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கீவேர்ட்ஸ், இது வந்து ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோ, த்ரோஸ். அப்புறம் வந்து ஊப்ஸ் கீவேர்ட்ஸ், இது வந்து திஸ், சூப்பர், இன்ஸ்டன்ஸ் ஆஃப். பேக்கேஜ் கீவேர்ட்ஸ், பேக்கேஜ், இம்போர்ட். இந்த ஊப்ஸ் கீவேர்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எல்லா கீவேர்ட்ஸும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ வந்து ஜாவாவோட வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, அது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. நம்ம அதில் வந்து ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபிக்ஸ்டாக கிடையாது, நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதை நம்ம ரியல் லைஃப்பில் சொல்லணும்னா நம்ம வந்து இப்போ ஒரு வாட்டர் கேன் இருக்குன்னா அந்த வாட்டர் கேன் நம்ம வாட்டர் வச்சுக்கலாம். கரெக்டாக அதை வந்து நம்ம வந்து நம்ம அந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்ப்ளோட் பண்ணிக்கலாம், இல்லைனா அது நம்மளே குடிச்சிக்கலாம், அளவை நம்ம ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ இதே மாதிரி தான் ஜாவா வேரியபிள்ஸுமே.
இப்போ ஒரு வேரியபிளோட பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிளில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ஒரு டேட்டா டைப் இருக்கும். லைக் எப்படின்னா இன்ட்னு ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அந்த டேட்டாவோட டைப்பை சொல்லும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் நேம் இருக்கும். அதுதான் அந்த ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ. இப்போ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன டேட்டா அதில் ஸ்டோர் பண்ணுறோம் அதுதான். இப்போ ஒரு சின்டாக்ஸ் பாருங்களேன். ஒரு டேட்டா டைப், அந்த வேரியபிளோட நேமு, அப்புறம் வந்து வேல்யூ. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்ட் ஏஜ் = 20. அதாவது இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் இன்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்பு, வேரியபிள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜ். அதை நம்மளா கொடுத்துருவோம். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் வேரியபிள். இப்போ வேரியபிளோட டைப்ஸ். இப்போ வேரியபிளோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கும். ஒன்று வந்து லோக்கல் வேரியபிள், அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் வேரியபிள், அப்புறம் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ லோக்கல் வேரியபிள் என்னன்னா ஒரு வேரியபிள் வந்து ஒரு மெத்தட்குள்ளே நம்ம வச்சுருப்போம். மெத்தட்னா ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த மெத்தட்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி அந்த வேரியபிளை நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னா அந்த மெத்தட்குள்ளே மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அது பேர் தான் லோக்கல் வேரியபிள்ஸ். அது இருக்கிற இடத்துல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு டைரி வச்சுருக்கீங்கன்னா, அந்த டைரி வந்து உங்களுக்கு மட்டும்தான் அது சொந்தமான விஷயம். அது வந்து அதில் என்னென்ன இருக்குது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அது உங்களுக்கு மட்டுமான ஒரு விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிளை வந்து நம்ம ஒரு கிளாஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு மெத்தடுக்கு வெளியும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். வித் அ செப்பரேட் வேல்யூ ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட். இது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே அது ஆக்சசிபிள் தான். ஆனால் எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டோட அது ஆக்சசிபிளாக இருக்கும். இது நம்ம ரியல் வேர்ல்டில் சொல்லணும்னா, இப்போ நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு பேக் இருக்கும். ஆனால் அந்த எல்லா பேக்குமே ஒரே மாதிரி இருக்காது கரெக்டாக. ஸோ அதுதான் இன்ஸ்டன்ட் வேரியபிள். இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அதை வந்து எல்லாரும் கூட ஷேர் பண்ணுவாங்க. அந்த அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாருமே அதை ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குன்னா, அந்த நோட்டீஸ் போர்டை வந்து ஸ்டாஃப் மட்டும்தான் பார்க்கணும்னு கிடையாது. அது ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம். ஸோ அதுதான் இன்ஸ்டன்ட் வேரியபிள். ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அந்த வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த கிளாஸ்னா என்ன, அப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்ஸ்னா என்ன, அப்புறம் கீவேர்ட்ஸோட டைப்ஸ்லாம் இன்னும் டெப்த்தாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யா, தேங்க்யூ.